ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம். நாம இன்னைக்கு ரொம்ப ஜாலியா கலர்ஃபுல்லா ஒரு விஷயம் கத்துக்க போறோம். 10 சுவையான பழங்களோட பேரை ஹிந்தில கத்துக்கலாம். ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். இது என்ன பழம்னு உங்களுக்கு தெரியுதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கரெக்ட், இது ஒரு ஆப்பிள். ஹிந்தில இத சேப் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சேப். அருமை. ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, அடுத்து என்ன பழம் வருதுன்னு பார்க்கலாமா? வாவ், இந்த சுவையான மஞ்சள் நிற பழத்தை பாருங்க. இதுதான் பழங்களின் ராஜா. அது என்ன பழம்? சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுதான் மேங்கோ, நம்ம மாம்பழம். ஹிந்தில இத ஆம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லி பாருங்க. ஆம். சூப்பர். அடுத்த பழத்தை பார்க்கலாம். இதுவும் ஒரு மஞ்சள் நிற பழம்தான். ஆனா இது கொஞ்சம் நீளமா இருக்குமே. குரங்குக்கு ரொம்ப இஷ்டமான பழம் இது. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சரியா சொன்னீங்க. இது பனானா, அதாவது வாழைப்பழம். ஹிந்தில நாம இத கேலா அப்படின்னு சொல்லுவோம். நீங்க சொல்லுங்க. கேலா. ரொம்ப அழகா சொல்றீங்க. வாவ், இங்க பாருங்க, ஒரு வட்டமான ஆரஞ்சு நிற பழம். இதோட பேரும் ஆரஞ்சு, இதோட நிறமும் ஆரஞ்சு. இது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஆமா, இது ஆரஞ்சு. ஆரஞ்சு பழம். ஹிந்தில இதுக்கு சந்த்ரான்னு பேரு. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சந்த்ரா. ரொம்ப சுலபமா சொல்றீங்களே. ஓ, இத பாருங்க, சின்ன சின்னதா ஜூசியா இருக்கு, கொத்து கொத்தா தொங்குதே. இந்த பழத்தோட பேர் என்ன? கரெக்ட், இதுதான் கிரேப்ஸ், திராட்சை பழம். ஹிந்தியில இத அங்கூர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க சொல்லுங்க. அங்கூர். பிரமாதம். சரி, அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? ஓ, இந்த பழத்தை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? உள்ளுக்குள்ள நிறைய கருப்பு நிற விதைகள் இருக்குமே. இதோட பேர் என்ன? சரியா சொன்னீங்க. இது பப்பாயா, பப்பாளி. ஹிந்தில நாம இத பப்பீதான் சொல்லுவோம். சொல்லி பாருங்க. பப்பீதா. ரொம்ப நல்லது. இதோ அடுத்த பழம் வந்துருச்சு. உள்ளுக்குள்ள நிறைய சிவப்பு நிற விதைகள் முத்து முத்தா இருக்குமே. இந்த அழகான பழத்தோட பேர் என்ன? ஆமா, இது பொமக்ரானட், மாதுளை. ஹிந்தில இதுக்கு அனார் அப்படின்னு பேர். ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா? அனார். பச்சை நிற நல்ல வாசனை வர்ற பழத்தை பாருங்க. இந்த வாசமான பழத்தோட பேர் என்னன்னு தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. இது குவாவா, கொய்யாப்பழம். ஹிந்தில இதுக்கு அம்ரூத் அப்படின்னு பேர். சொல்லுங்க பார்க்கலாம். அம்ரூத். பிரமாதம். இதோ வருது ஒரு பெரிய பழம். வெயில் காலத்துல சாப்பிட்டா ரொம்ப ஜில்லுன்னு சூப்பரா இருக்குமே. இதோட பேர் என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்க. வாட்டர்மெலன், தர்பூசணி. ஹிந்தில நாம இத தர்பூஜ் அப்படின்னு சொல்லுவோம். சேர்ந்து சொல்லுங்க. தர்பூஜ். இப்போ நம்மளோட கடைசி பழம். இதோட தோல் கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்கும். ஆனா உள்ள ரொம்ப இனிப்பா ஜூசியா இருக்கும். இந்த பழத்தோட பெயர் என்ன? அதுதான் பைனாப்பிள், அன்னாசி பழம். ஹிந்தில இத அனானாஸ்னு சொல்லுவோம். கடைசி தடவையா சொல்லலாமா? அனானாஸ். ஏன், நீங்க 10 பழங்களோட பேரையும் கத்துக்கிட்டீங்க. கிரேட் ஜாப். நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இப்போ ஒரு சின்ன மெமரி கேம் விளையாடலாமா? மேங்கோக்கு ஹிந்தில என்ன பேர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆம், அதுதான் சரியான பதில். ஆம், உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி. வாட்டர்மெலனுக்கு நாம என்ன ஹிந்தி வார்த்தை கத்துக்கிட்டோம்? ஞாபகப்படுத்தி பாருங்க. தர்பூஜ். பிரமாதம். நீங்க எல்லாரும் இந்த விளையாட்டுல ரொம்ப சூப்பரா பதில் சொன்னீங்க. யூ ஆர் ஆல் சூப்பர் ஸ்டார்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தா ஷைன் கிட்ஸ் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இன்னும் நிறைய லேர்னிங் வீடியோஸ் பார்க்கலாம். நாம அடுத்த வீடியோல சந்திப்போம். பை பை ஃபார் நவ்.